ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவும் ஈஸியாக அதுவும் சுவையாக டேஸ்ட்டாக ஒரு முட்டை குழம்பு, சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம அமிஷா சேனலுக்கு உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிற நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. பல்லாரி 4 நம்பர் சேர்த்துக்கோங்க, தக்காளி ஒரு 3 நம்பர் சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், முட்டை வந்து 3. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சிறிது, கடுகு தாளிக்க, மசாலா பொடி, ஸ்பெஷல் பொடி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான, இதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதை எடுத்து வச்சுட்டா ஈஸியாக வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு முட்டை குழம்பு ரெடி பண்ணிடலாம். மொத்தம் பல்லாரி நறுக்கி வச்சுக்கணும். தக்காளி இதேமாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை வந்து நம்ம தாளிக்க போடுறோம், அதுக்கப்புறம் கடுகு போடுறோம். ஸோ நம்ம வந்து இந்த போட்டுட்டு நம்ம இந்த வெங்காயத்தை வதக்குற நேரத்தில் நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கேயாட்டும் நம்ம அர்ஜென்ட்டாக போயிட்டு வரோம், டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணும்னு சொன்னோம்னா நீங்கள் இந்த குழம்பை வந்து சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். அப்புறம் அது மாதிரி இல்லாமல் நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, அதுக்கு சப்பாத்தி, அதுமாதிரி பகலையும் செய்யலாம். சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்குறோம். கொஞ்சம் வதங்கணும், லைட்டாக சால்ட்டு தூவினா சீக்கிரம் வதங்கிடும். இது நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம இப்போ என்ன போட போகிறோம்னு சொன்னால் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து வறுத்து மசாலா பொடி அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த குழம்பு மசாலா தூள் தான் பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு கரண்டி அளவு நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அந்த பொடி நீங்கள் சேர்க்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, எந்த இது யூஸ் பண்ணுவீங்க, மசாலாத்தூள், குழம்பு மசாலாத்தூள், அதை வந்து நீங்களும் ஒரு கரண்டி அளவு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா வதக்கிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 400 ml தண்ணி வைக்கிறேன். நான் இப்போ சாதத்துக்கு செய்கிறேன். நீங்கள் சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் செய்தா தண்ணி அளவு வந்து ஒரு 100 ml குறைச்சி 300 ml சேர்த்துக்கங்க. சேர்த்து ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக சிம்பிளாக வீட்டில் எல்லோரும் செய்கிற மாதிரி செஞ்சிடலாங்க. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய செய்வேன். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும் நான் சொல்கிற முறைப்படி செஞ்சிங்கன்னா. ஸோ இதில் ஸ்பெஷல் பொடின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு வந்து 1 பங்கு அளவு எடுத்துக்கிடணும், பெருஞ்சீரகம் 2 பங்கு அளவு எடுத்துக்கணும். அதாவது கடுகு 1 ஸ்பூன் எடுத்திங்கன்னா பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன் எடுக்கணும். கடுகை ஒரு வெறும் வானலியை வச்சு கடுகை வறுத்து எடுத்துக்கோங்க. அதேமாதிரி பெருஞ்சீரகத்தையும் லேசாக வறுத்து எடுத்து ரெண்டையும் திரிச்சு பொடி வச்சுக்கோங்க. இந்த பொடியை தான் நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். இது வந்து ஒரு நல்ல மனம் கொடுக்கும். நீங்கள் அசைவ ஐட்டம் எதுக்குனாலும் இந்த பொடியை சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மனம் வந்து இந்த கிராமத்து ஸ்டைலில் சொல்லுவாங்களா, அதே மாதிரி அந்த கிராமத்து பாணியில் ரொம்பவே நல்லாயிருக்கும். வில்லேஜில் நிறைய பேர் வந்து இப்படி ஒரு பொடி வந்து சேர்க்குறாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மனம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கொதிக்க விடுங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா உங்களுக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் நம்ம என்ன செய்வோம், 3 முட்டையை நம்ம கரெக்டாக ஒவ்வொரு இடமா தள்ளி ப்ளேஸ் பண்ணி ஊற்றுறோம். ஊற்றுற பிறகு நல்லா வேக விடுங்க, கரண்டியை விட்டு கிளறிடாதீங்க, திருன்னு தெரிஞ்ச மாதிரி வந்துடும். இது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அப்படி ஒன் போல் அந்த முட்டை வந்து பார்க்க நல்லா இதாகவும் இருக்கும், சாப்பிட உங்களுக்கு இந்த ரெடி ஆயிடுச்சு முட்டை தொக்கு. ரொம்பவும் சுவையும் டேஸ்ட்டுமான முட்டை குழம்பு ரெடிங்க. செய்து சாப்பிட்டு பாருங்கள்.